ஹாய் உள்ளங்களே, நான் ஆல்ரெடி ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்லேருந்து நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூலாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ ரீசனபிளாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னா அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து என்னென்னா மீன் வறுவல் மசாலா வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மீன் வறுவல் மசாலா எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் சாம்பார் பொடி நான் இன்னும் அவங்களோடது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே ரீசெண்டாக வந்து என்னென்னா அவங்களோட சில்லி பவுடர் கூட நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ அவங்கக்கிட்ட வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஓப்பனிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து என்னென்னா என்னோட பேபிக்கு வந்து மில்லட் மிக்ஸ், அதாவது சத்து மாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா அவளுக்கு வாங்கினேன். இது 250 கிராம் வந்து என்னென்னா வாங்கினேன். இவங்க என்ன ப்ரைஸில் விற்கிறாங்கன்னா 220 ருபீஸ்க்கு வந்து என்னென்னா இது விற்கிறாங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். நம்ம வந்து என்னென்னா அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்து நீங்கள் வந்து இதை ரெடி பண்ண முடியல வீட்டிலையே அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் இதில் வந்து பார்த்து வாங்கலாம். பட் பேபிக்குங்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் பார்த்து தான் வாங்கணும். ஸோ சேஃபாக இருக்கா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு நான் இது ஆல்ரெடி நான் 2-3 டைம் நான் வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டேன். ரொம்பவே எனக்கு சத்து மாவு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து என்னென்னா அவங்கள்ட்ட இதை ஆர்டர் போட்டேன். காஷ்மீர் மிளகாய் தூள். ஸோ காஷ்மீர் மிளகாய் தூள் நான் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் கலரிங்காக மட்டும்தான். மற்றபடி டேஸ்ட்டுக்காக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சமாக நான் எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன். 100 கிராமுக்கு நான் வாங்கி வச்சுருப்பேன். இது இவங்க வந்து 80 ருபீஸ்க்கு வந்து என்னென்னா விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடமாவு மிக்ஸு. ஸோ நான் அடமாவு மிக்ஸ் ரீசெண்டாக வந்து மேக் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தேன் அடமாவு மிக்ஸ் இருந்தது. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பேபியோட பேபி பாத் பவுடர் சொல்லிட்டு, ஸோ அவளுக்கு நான் மஞ்சத்தூள் வந்து வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணிடுவோம். பட் இந்த வாட்டி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே பார்க்கலான்னு பார்த்தா இவங்களே வச்சுருந்தாங்க. சரி இது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் 250 கிராம் தான் வாங்கினேன். இதில் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராம், சன்னா தால், பாதாம், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேஃபான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ அதனால் எனக்கு இது வாங்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நார்மல் மிளகா பொடி. ஸோ நார்மல் மிளகா பொடியை நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த டைம் வந்து காலியாகிடுச்சு. சரி இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குவாலிட்டியாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ப்ரைஸ் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லை ஈஸியாக டக்குன்னு கெட்டு போயிடும். ஸோ அதனால் நான் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம கைப்பட்டால் கூட நமக்கு சீக்கிரம் கெட்டுரும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஹேமாஸ் கிச்சனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதோட இதில் நான் வந்து புதுசாக வாங்கினதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த அடமாவு மிக்ஸு. சத்து மாவு வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஆனால் என்னோடய பேபி கிச்சனுக்குள்ளே போக விட மாட்டா. அதனால நான் வந்து ஆன்லைன்லேயே ஏதாவது நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ இவங்ககிட்டே சத்து மாவு இருக்கிறதுனால நான் இவங்ககிட்டே வாங்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு 3-4 டைம் கிட்ட இவங்ககிட்ட வாங்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பேபிக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவா. அண்ட் இதில் வந்து ஏலக்காய் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பட் வந்து அதுவுமே வந்து நல்ல வெப்சைட்ஸில் நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இது வந்து அவங்க என்ன இன்க்ரீடியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது கூட சில இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து என்னென்னா நட்ஸ் பவுடர் வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா மேக் பண்ணுறேன். எப்படி நான் வந்து என்னோட பேபிக்கு நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா இந்த பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ பாக்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பொறுத்து பாக்ஸோட சைஸ் வந்து என்னென்னா மாறும். நான் போன வாட்டி வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா எனக்கு சின்ன ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் கிடச்சிது. ஸோ நம்ம ப்ரைஸ் எவ்வளோக்குள்ள ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோமோ அவங்கக்கிட்ட அதை பொறுத்து அவங்கக்கிட்ட ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த வாட்டி எதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து என்னென்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்களும் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஏதாவது ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.